ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சும் பூமி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது நம்ம பூமியில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நஞ்சையாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் குடிக்கிற வாட்டர் பாட்டிலில் இருந்து ஆர்டர் பண்ணுற ஃபுட் பேக்கேஜ் வரைக்குமே எல்லாமே வந்து பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மையும் கூட. இந்த பிளாஸ்டிக்ஸை வந்து அழிக்கிறதுக்கு 450 to 500 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் கடல்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ வந்து அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பிட்டு இருந்தோம். அதுக்கு தான் இப்போ நேச்சர் வந்து ஒரு செக்மேட் வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிளாஸ்டிக்கை சாப்பிடுற ஒரு பூஞ்சைய வந்து விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த பூஞ்சை வந்து பிளாஸ்டிக்கை வந்து சாப்பிட்டுட்டு அதை வந்து செடிகளுக்கு உரமா மாத்துதாம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிம்பிளா டீப்பா நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். நான் உங்கள் பிரபா சவீந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆக்சுவலி விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஷாக்கிங்கான டேட்டாவையுமே பார்த்தாகணும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம வந்து 8 மில்லியன் டன் அளவுக்கான பிளாஸ்டிக்கை வந்து கடலில் கொட்டுறோம். இது எப்படி தெரியுமா? ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு லாரி ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் வந்து எடுத்துகிட்டு போய் கடலில் கொட்டுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் பிளாஸ்டிக் வந்து அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்காக வந்து மாறி அது வந்து மீன்களோட வயிற்றுக்குள்ளே போய் கடைசியாக வந்து அது வந்து நம்ம பிளேட்டுக்கே சாப்பிட வந்துடுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்மளே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கிரெடிட் கார்டு அளவுக்கான ஒரு பிளாஸ்டிக் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்லயுமே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ என்ன புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து விஞ்ஞானிகள் கடலுக்கு அடியில் ஒரு விசித்திரமான ஒரு பூஞ்சையை வந்து பார்த்துருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரங்கியோடோன்டியம் ஆல்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வந்து கண்டுபிடிச்சது வந்து நெதர்லாந்தை சேர்ந்த, அதாவது NIOZ, அதாவது ராயல் நெதர்லாண்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஃபார் சி ரிசர்ச் அப்படிங்கிற விஞ்ஞானிகள் தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய குப்பைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது இதை வந்து கவனிச்சிருக்காங்க. இந்த பூஞ்சை வந்து பிளாஸ்டிக் மேலே ஒரு படலமா, அதாவது பயோஃபிலிமா வளருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் சும்மா வளரல, அந்த பிளாஸ்டிக்கை வந்து மெல்ல மெல்ல செரிக்க ஆரம்பிக்குது. அதாவது அந்த பிளாஸ்டிக் மேலே இந்த பூஞ்சையானது வளர்ந்து வந்து அது அப்படியே இப்போ ஒரு செடி மேலே ஒரு பூச்சி வந்து உட்காந்து அதை அரிச்சிக்கிட்டே போகுது இல்லையா, அதே மாதிரி இந்த பூஞ்சை வந்து அந்த பிளாஸ்டிக் மேலே உட்காந்து அதை வந்து மெல்ல மெல்ல அப்படியே செரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. வந்து ஒரு டவுட் வரும், அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு கார்பனால் ஆனது. இந்த பூஞ்சை வந்து ஒரு விதமான என்சைம்ஸ் வந்து சுரக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான், முதல்ல சூரிய ஒளி பட்டா வந்து பிளாஸ்டிக் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு டேமேஜ் ஆகும். அது இல்லாமல் வந்து அது வந்து லோ குவாலிட்டியாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து என்ன நடக்குதுன்னா, இதுலேயும் அதே விஷயம் தான், UV லைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நடக்குது. அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் இந்த பூஞ்சை வந்து பிளாஸ்டிக் மேலே ஏறி வந்து உட்காந்து கார்பனை வந்து பிரித்து எடுக்க வந்து ஆரம்பிக்குது. அந்த பிளாஸ்டிக்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த கார்பனை வந்து இது வந்து ஒரு எனர்ஜியாக மாற்றிக்குது. கடைசியில் மிஞ்சுறது வெறும் வந்து இயற்கையான ஒரு உரமும், அது மட்டும் இல்லாமல் இது வந்து கார்பன் டை ஆக்சைடை மட்டும்தான் வெளியே விடுது. அதுவும் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக்லேருந்து இது எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பனை தான் தனியாக பிரித்து எடுக்குது. அப்போ வந்து கார்பன் டை ஆக்சைடும் உருவாகும் இல்லையா, அதுதான் இந்த வேலையை வந்து பார்க்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மற்ற சாதாரண குப்பைகளை வந்து தொடறது இல்லையாமா. அது என்ன தொடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, PE அப்படின்னு சொல்லப்படுற அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கை தான் வந்து இது வந்து குறி வச்சு அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சூப்பர், நாளைக்கு கொண்டு போய் எல்லா பிளாஸ்டிக்கையும் கொண்டு போய் கடலில் கொட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்காதீங்க. இங்கே வந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னே சொல்லி ஆகலாம். இந்த பூஞ்சை வந்து பிளாஸ்டிக்கை சிதைக்கிற அதே வேகம் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் இது ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து தட்ஸ் த பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இப்போ என்ன முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூஞ்சையோட மரபணுவை, அதாவது DNAவை ஆராய்ச்சி செஞ்சு இதோட வேகத்தை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் இதில் வந்து முன்னெடுப்பாக நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பட் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ரீசைக்ளிங் பிளான்ட் கட்டுறதுக்கு பதிலாக இந்த பூஞ்சைகளை வந்து ஒரு டேங்க்ல வளர்த்து அதில் பிளாஸ்டிக் போட்டால் அதுவே உரமாக மாறி வந்துடும் இல்லையா? அதை தான் இப்போ வந்து விஞ்ஞானிகள் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ பொல்யூஷன், நோ கெமிக்கல், அதாவது ட்ரீட்மெண்ட் செலவே இல்லாமல் பியூர் நேச்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியுமே வந்து சில பூஞ்சைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோஸ்போரா அப்படின்னு ஒரு பூஞ்சை வந்து அமேசான் காடுகளில் வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து காற்று இல்லாத இடத்துல கூட பிளாஸ்டிக்கை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி வேக்ஸ் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த புழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே பிளாஸ்டிக்கை சாப்பிடும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இப்போ கிடைச்சிருக்க இந்த கடல் பூஞ்சை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உலகத்தோட 70% பகுதி வந்து கடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே
இருக்கக்கூடிய குப்பைகளை எடுக்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னே சொல்லலாம். அந்த சவாலுக்கு இயற்கை கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரம் தான் இந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆக்சுவலி இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரலாம், இவ்வளவு சூப்பரான விஷயம் இருக்கு, அப்புறம் ஏன் வந்து இன்னும் அரசாங்கமும் இந்த பெரிய பெரிய நிறுவனங்களும் இதை வந்து முன்னெடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இதான் நம்ம வந்து பிசினஸ் பிளாஸ்டிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு பிளாஸ்டிக்ஸ் உற்பத்தி மூலமா கோடிக்கணக்கான லாபம் வருது. இந்த பூஞ்சைகள் வந்து பாப்புலர் ஆனா பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் பண்றோம்னு சொல்லிட்டு பல நாடுகள் வந்து பண்ற பாலிடிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு அடிபட்டு போயிடும். ஆனா இப்போ வந்து நிலைமை வந்து கைமீறி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் ஆக்சுவலி விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2050 கடல்ல வந்து மீன்களை விட பிளாஸ்டிக்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரிப்போர்ட்டையுமே கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ இந்த பூஞ்சைகளை வந்து லேப்ல எடுத்துட்டு வந்து எப்படி மாஸ் ஸ்கேல்ல யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய லாபியிங் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இயற்கையை விட ஒரு லாபம் தான் முக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலிடிக்ஸ், அது பொலிட்டீஷியன்ஸ்க்கு வந்து இது வந்து இயற்கையை விட ஒரு லாபம் தான் முக்கியமானதாகவும் பார்க்கப்படும். அதுவும் இல்லாமல் பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் வந்து இதையுமே பாலிடிக்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இந்த பூஞ்சையை வந்து எல்லா இடத்துலையுமே வளர்த்துட்டா பிளாஸ்டிக்ஸ் வந்து தேர்ந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தோஷப்படலாம். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மியூட்டேஷன். ஒருவேளை இந்த பூஞ்சை வந்து மரபணு மாற்றம் அடைஞ்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்டு, கம்ப்யூட்டர், ஏன் நம்ம கார் டயரில் கூட இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் வந்து சாப்பிட்டுருமா அப்படிங்கிற ஒரு பயமே இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஒரு பார்க்கிங்ல வந்து ஒரு காரை வந்து நிப்பாட்டிட்டு போயிருக்கீங்க, இல்ல வந்து ஒரு பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு போயிருக்கீங்க, அதுல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இந்த பூஞ்சை வந்து அரிச்சிருது அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி தான் இந்த பிளாஸ்டிக்ஸோட மியூட்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் ரெண்டாவதாகவே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈகோ சிஸ்டம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கடல்ல இருக்கக்கூடிய எல்லா பிளாஸ்டிக்ஸையுமே இது சாப்பிடும்போது இது வந்து வெளிவிடக்கூடிய ஒரு கார்பன் டை ஆக்சைட்லாம் இருக்கு இல்லையா, அதோட அளவால் வந்து கடல் நீர் வந்து அமிலமாக மாற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது மாறினா மீன்கள் வந்து வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி இந்த கேள்விகளுக்கு வந்து இப்போதைக்கு விஞ்ஞானிகள் கிட்ட தெளிவான பதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனால தான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி முறையில் இந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்சோ ஆஸ்திரேலியா, அப்புறம் ஜெர்மனி போன்ற நாடுகளில் இந்த பயோ ரீமீடியேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உயிர்முறை சுத்திகரிப்பதற்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பிளாஸ்டிக்ஸ் மலைகளாக குவிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த லேண்ட்ஃபில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பூஞ்சைகளை இன்ஜெக்ட் பண்ணி அந்த நிலத்தை எப்படி மீட்டு உருவாக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய குப்பை மேடுகள் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. அங்கெல்லாம் இந்த பூஞ்சைகள் வந்து ஒரு முறையான பிளான் போட்டு அதை வந்து வளர்த்தோம் அப்படின்னா 10 வருஷத்துல அந்த இடம் வந்து ஒரு கிளீனான ஒரு ஏரியாவாவது மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் ரீதியான ஒரு மிகப்பெரிய அழுத்தம் தான் இதுக்கு முக்கியமான தேவையாகவே கருதப்படுது. சரி, ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோவோட எண்டுக்கே வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். பூஞ்சைகள் வந்து வந்துடும், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அசால்ட்டாகவும் இருக்க முடியாது. இயற்கை வந்து நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் எல்லா விஷயமே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சிம்பிளான விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெடியூஸ். அதாவது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை வந்து முக்கியமாக அப்படியே தவிர்த்து தூக்கி போட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி, இந்த ஆராய்ச்சியாளர்கள், இந்த இன்ஸ்டாவில் பார்க்குறீங்களா ரீல்ஸ், இது எல்லாத்துக்குமே ரீபோஸ்ட் பண்ணி அதிகமாக ஷேர்ஸ்லாம் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவுமே இருக்கும். அப்போ தான் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இதை பற்றி நோட் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் வந்து உங்கள் தட்டுக்கே அப்படியே திரும்ப வருது, அதாவது மீன் மூலியமாக இது வந்து திரும்ப உங்கள் தட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து புரிய வைக்கிறது தான் இதோட மூணாவது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து தூக்கி போடுற இந்த சின்ன பிளாஸ்டிக் கவர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100-150 வருஷம் ஆனதுக்கப்புறம் உங்கள் கொள்ளு பேரனுக்கு முன்னாடி அவனோட காலடியிலேயே இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். அதை எல்லாத்தையுமே வந்து மாற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இப்போ நம்ம கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் சொன்னக்கூடிய இந்த பூஞ்சையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து உலகத்தை காப்பாற்றுமா, இல்லை இது வந்து வேறு ஏதாவது விபரீதத்தில் போய் முடியுமா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் முக்கியமாக குரூப்ஸுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெல் ஐக்கானுமே ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடன் சேரும். அதுவும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் பற்றி தான் நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். அதுக்கான முக்கியமான வேலையுமே நான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லா ஸ்கிரிப்டையுமே எழுதி வச்சுட்டு தான் இருக்கேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட வந்து நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அடுத்தபடியாக நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் பிரபாஸ் ரவீந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். நன்றி.